நான் விஆர் டியூஷன் ரேவதி மீனால் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ்க்கு வந்து எப்படி தன்னோட குழந்தையோடைய கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ண வைக்கிறது. அதாவது ஸ்கூலில் படிக்கிறாங்க, ஓகே. இப்போ நான் ரொம்ப கம்பல் பண்ணி ஒரு வேளை வந்து ஒரு அப்பர் ப்ரைமரி வரைக்கும், ஒரு 8th வரைக்கும் அப்படின்னா கூட என்னால் சப்போர்ட் பண்ண முடியுது. பட் 8th மேலே ஹையர் கிளாஸஸ் வரும்போது அவங்களுடைய கான்சன்ட்ரேஷனை நான் வந்து டைவர்ட் பண்ணுறதுக்கும், நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு டாக்டரை பார்க்க போகிறேன். அந்த மாதிரிலாம் நிறைய சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு தடவையுமே நம்ம வந்து நம்மளுடைய குழந்தையோட கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம இன்னொருத்தவங்களை தேடி போகணுமா அப்படின்றதான் முதல் கொஸ்டினே. இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, சில டெக்னிக்ஸ் நான் சொல்லித்தரேன், இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். அது ஸ்டில் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் அப்போ வந்து ஒரு டாக்டர்ஸ்ட்டு போகிறதோ இல்லை சைக்காலஜிஸ்ட் தேடி போகிறதோ அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, சில டைம்ஸ் வந்து நம்ம ரெகுலராக என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதுதான் வந்து அந்த குழந்தைக்கு ஆரம்பத்தில் இருந்தே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூல் ஸ்டடீஸ் அப்படி எந்த சப்ஜெக்ட்டுன்னு இல்லை, ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 5th வரைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே பேரண்ட்ஸ்க்குமே ஒரு அவேர்னஸ் இருக்கும். அவங்க ஒருவேளை பேரண்ட்ஸ் சப்போர்ட்டே இல்லை அப்படின்னாலே ஸ்கூல் சப்போர்ட்லேயே வந்து எல்லா குழந்தைகளுமே மோஸ்ட்லி படிச்சிடுறாங்க. இந்த பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால், அந்த 6th to 8th இருந்து தான் வந்து ஒரு குழந்தைக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அதாவது அந்த பேரண்ட் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னோட குழந்தை வந்து 5th வரைக்கும் ஃபஸ்ட் ரேங்க் தான் வாங்குச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10th ரேங்க் வருதுன்னு முதல் 6th சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி சொல்லுவாங்களே ஒரு முன்னேற்றமே இருக்காது. அப்போ அந்த இடத்துல தான் ஒரு பேரண்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, நம்ம எந்த இடத்துலையும் லேக் ஆகிறோமோ, நம்ம குழந்தைக்கு நம்ம எந்த இடத்துல சப்போர்ட் பண்ணலை, உடனே அந்த ப்ளேமை வந்து ஃபஸ்ட்டு யார் மேலே கொண்டுட்டு வருவாங்கன்னா, ஃபஸ்ட்டு தன்னைத்தானே பேரண்ட் மேலே கொண்டு வருவாங்க. என்னென்னா, நான் அவளோட ஹையர் ஸ்டடீஸ் போக போக எனக்கு சப்போர்ட் பண்ண தெரியலை, ஒன்று. இல்லை ஸ்கூல் சரியாக சொல்லித்தர தெரியலை, 2. இப்போ நமக்கு வந்து ஸ்கூலா பேரண்ட்டா இல்லை டியூஷனா இப்படி ஒன்றா நம்ம காரணம்லாம் தேடிக்கிட்டு இருந்தோன்னா காலம் யாருக்காகவும் வெயிட் பண்ணாது, அப்படி தானே? அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான சின்ன ட்ரிக்ஸ் நம்ம செஞ்சாலே வந்து போதும், தாராளம். சரிங்க மேம், என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ உங்களோட குழந்தை வந்து எந்த வயசில் இருந்தாலும் சரி, ஒரு எல்கேஜியாக இருந்தாலும் சரி, ஒரு 12th இருந்தாலும் சரி, உங்களுடைய குழந்தைகளுடைய அவங்களுடைய அந்த லெஷர் டைம் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த ஃப்ரீ டைம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் சில குழந்தை வந்து பாட்டு பாடும், சம்டைம்ஸ் சில குழந்தை வந்து டான்ஸ் ஆடும், அப்படி தானே? இந்த 2 ஆக்டிவிட்டியை வந்து, இதை நான் ஆக்டிவிட்டின்னு தான் சொல்லுவேன். இதை டான்ஸு, இது வந்து பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூப்பர் சிங்கருக்கு அனுப்புங்க, நீங்கள் ஜோடி நம்பர் 1க்கு அனுப்புங்க, அப்படி சொல்லலை. இந்த இடத்துல நான் என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்றதை நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிக்கணும். என்ன அப்படின்னா, இந்த பாட்டு பாடுறது, இந்த டான்ஸ் ஆடுறது அப்படின்றது ஒரு ஃபிசிக்கல், இதை வந்து நாங்கள் ஆஸ் அ கவுன்சிலர்ஸ், ஆஸ் அ சைக்காலஜிஸ்டாக நம்ம என்ன பண்ணுறோம், இல்லை ஸ்கூல் பிரின்சிபலாக இதை நாங்கள் என்னவா எடுக்கிறோம் அப்படின்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் அன் ஆக்டிவிட்டி. அப்போ ஒரு ஆக்டிவிட்டி நம்ம செய்யும் போது அந்த குழந்தை வந்து மனசார சந்தோஷமாக ஒரு ஆக்டிவிட்டியை அது செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து ஸ்கூல் வந்து ஒரு ஜென்ரல் ஆக்டிவிட்டிஸ் தான் வைக்கும். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பர் ப்ரைமரி, ஒரு மேக்ஸிமம் 8th வரைக்கும் வேணால் ஆக்டிவிட்டி பேஸில் நடத்தலாம், கொண்டு போகலாம். அதுவும் சில சப்ஜெக்ட்ஸ் தான். 5th வரைக்குமா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஆக்டிவிட்டீஸ்லேயே பண்ணலாம். பட் ஆனால் நான் 8th மேலே உள்ள குழந்தைகளை என்ன பண்ணுவீங்க? இப்போ நீங்களே சொல்கிறீங்கல்ல, அதாவது மோஸ்ட் ஆஃப் த என்னுடைய குழந்தை வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கேஜெட்ஸ்லேயே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, கேம்ஸ் விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க, கான்சன்ட்ரேஷனே இல்லை, அதுதானே இப்போ சொல்ல வரீங்க? அப்போ நான் படிக்கிறதுக்குரிய கான்சன்ட்ரேஷனை நான் இம்ப்ரூவ் பண்ணுறதை கேட்டால் நீங்கள் என்னம்மா பாட்டு பாட சொல்லுங்க, டான்ஸ் ஆட சொல்கிறீங்க? அப்படி கிடையாது. எல்லாமே ஒரு கன்சிஸ்டன்சி, எல்லாமே ஒரு டியூரேஷன். இப்போ அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு அது எந்த லாங்குவேஜில் இருக்கோ அதை நீங்கள் அவங்களுக்கு எந்த லாங்குவேஜில் பிடிக்குதோ லெட் இட் பி. அது என்ன வரதாலும் உங்களுக்கு புரியுது புரியலை, மீனிங் இருக்குது மீனிங் இல்லை, நீ என்ன பைத்தியக்காரி மாதிரி ஆடுற, நீ என்ன பைத்தியக்காரி மாதிரி பாடுற, அந்த மாதிரி நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்டே பண்ணாதீங்க உங்களுடைய குழந்தைய. அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அவங்க செஞ்சாங்க அப்படின்ற ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து
இந்த 8th மேலே உள்ள பாய்ஸோ கேர்ள்ஸோ அவங்களோட மனசில் பதியணும். சரிங்க மேம், இல்லை மேம் இந்த 2 விஷயமே வேணாம், எனக்கு வெளியே போய் தான் விளையாடணும்னு டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்கூல் டேஸில் நீங்கள் வந்து வர்றதே இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூலில் வந்து ஒர்க்கிங் டைம்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரிக்கும் அதாவது ஹையர் கிளாஸஸ் மோர் தேன் 9th வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரவே அவங்களுக்கு வந்து 6 o'clock ஆயிடுது. அப்போ அந்த 6 o'clock மேலே எங்கே போய் விளையாடுறது? அப்போ அதுக்கு ஒன்லி திங், இதை சிம்பிளாக சொல்லணும்னா ஜும்பான்னு வச்சுக்கோங்களேன். இது ஜும்பா மாதிரி தான். அப்போது ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க, அவங்களுக்குன்னு ஒரு ரூம் செட் பண்ணி ஒரு இல்லை எனக்கு உடனே இதில் வந்து இதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. அதாவது எனக்கு மொத்தமே எங்கள் வீடே ஒரு ரூமில் தான் இருக்குது, நீங்கள் ரூம்லாம் தனியாக அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி, நான் என்ன சொல்ல வர்றேன்றதை மெயினாக புரிஞ்சுக்கணும். அதாவது அவங்களுக்குன்னு நம்ம அவங்களுக்கு பிடிச்சதை செய்யறதுக்காக நம்ம அவங்களுக்கு டைம் நம்ம அதாவது எப்படி சொல்கிறது ஒதுக்கி கொடுக்குறோம் அப்படின்னும் போது அவங்களுக்கு புரியணும். ஸோ ஒரு 1/2 hour டைம் ஆகுது அவங்களுக்கு தேவையான அந்த மீ டைமை அவங்களுக்கு கொடுக்குறீங்க. பட் ஒன் திங் ஸ்ட்ரிக்ட்லி இட் இஸ் நாட், நீங்கள் என்ன கொடுக்கக்கூடாதுன்னா நீங்கள் மொபைலோ டேபோ லேப்டாப்போ கொடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த 1/2 hour எனக்கு பிடிச்சது நீங்கள் செய்ய சொல்கிறீங்க, நான் கேம் விளையாண்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதை நோ சொல்லிடுங்க. அதே 1/2 hour நான் வெளியே போய் விளையாடுறேன் அப்படின்னா உங்கள் நெய்பரிங், உங்கள் அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ், உங்களுடைய சொசைட்டி எப்படி இருக்குன்றதை பார்த்து நீங்கள் வெளியே விடணுமான்னு யோசிங்க. இல்லைன்னா நீ பாட்டு பாடிக்கோ, டான்ஸ் ஆடிக்கோ, இல்லை நீ டிவி கூட பார்த்துக்கோன்னு சொல்லிடுங்க. பட் ஆனால் காமனாக எல்லாரும் பார்க்கக்கூடிய விஷயத்தை தான் பார்க்கணும். இப்போ நார்மல் டிவி வாட்சிங்கில் போய் நம்ம கேமிங் பண்ண முடியாது, அப்படி தானே? அப்போ ஒரு ஜெனரலாக 6 மணி 6:30 வந்து என்ன பெருசாக வந்து அந்த டிவியில் அவங்களுக்கு தேவையானதை என்ன பார்த்துட போகிறாங்க, அதுவும் கூட ஹாலில் தான் பார்க்க போகிறாங்க. அப்போ அது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ நீங்கள் சாய்ஸ் கொடுத்துட்டீங்க, உனக்கு பிடிச்சதை நீ செய்யுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. பட் நான் என்ன சொல்கிறேன், இது வந்து பிரெயின் ஆக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். நம்ம பாடி அதாவது பாடும்போது எப்பயுமே வந்து நீங்கள் சொல்லுவீங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க என்கிட்ட வந்து என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, சினிமா பாட்டு நல்லா பதியுது மேம், ஆனால் படித்தது தான் மறந்து போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹிந்தி லாங்குவேஜே தெரியாது ஆனால் ஹிந்தி பாட்டு பாடுறாங்க, தெலுங்கு லாங்குவேஜே தெரியாது, மலையாளமே தெரியாது, ஆனால் எல்லா லாங்குவேஜஸ் பாட்டும் பாடுறாங்க. ஆனால் அதே இது ஒரு பேஜ் படிக்க சொல்கிறேன், அது அவங்களுக்கு தெரியல அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லா பேரண்ட்டுக்குமே வருது. அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களுக்கு பிடிச்சது அவங்க செய்கிறாங்க. அது எப்படி செய்கிறாங்க? கன்சிஸ்டண்ட்டாக செய்கிறாங்க, திருப்பி 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 அதை செய்கிறாங்க. அப்போ இதுதானே நம்ம படிப்புலையும் காட்ட போகிறோம், அவ்வளோதானே? அப்போ 1/2 hour உனக்கு பிடிச்சது நீ செஞ்சேன்னா அடுத்த 1/2 hour வந்து இதுவும் உன்னோட ஃப்யூச்சருக்காக தான் நீ படிக்கிற, நீ வந்து படி, இதை நீ எனக்கு கீப் ஆன் சொல்லிப்பாரு. அப்போ இதை மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அகைன் அந்த இடத்துல இன்னொரு ட்ரிக் சொல்லித்தரேன். நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு எஸ்ஏ கொஸ்டின் ரீட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு கான்செப்டே நீங்கள் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் ரீட் பண்ணதை உங்கள் பிரெயினுக்கு நீங்கள் புக்கை மூடி வச்சுட்டு ரீகால் பண்ணி பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொல்லலை. நீங்கள் என்ன கான்செப்டை ரீட் பண்ணீங்களோ, என்ன உங்களுக்கு புரிஞ்சிச்சோ அதை உங்கள் பிரெயினை ட்ரெயின் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஒரு கான்செப்ட் படிக்கிறேன்னா ஒரு ஸ்டோரியே நம்ம உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். ஒரு ஸ்டோரி நம்ம எடுத்துக்கிறோன்னா அந்த ஸ்டோரியில் எத்தனை கேரக்டர் இருக்குது, எத்தனை கேரக்டரோட நேம் என்ன, ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட எப்படி ரிலேட் ஆகிறாங்க, இந்த ஸ்டோரியை எப்படி கொண்டுட்டு போகிறாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள். ஒரு தடவை ரீட் பண்ணுங்கள், 2 தடவை ரீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அந்த புக்கை மூடி வச்சுட்டு அந்த ஸ்டோரியை ரீகலெக்ட் பண்ணுங்கள். அப்போவே உங்கள் பிரெயினுக்கு என்ன பண்ணும், அது உடனே வந்து ஒரு பயங்கரமாக கொஷின் மார்க் கொடுக்கும். சடனாக வந்து அவ்வளோ நேரம் ரீட் பண்ணியிருப்பீங்க, சில கேரக்டரோட நேமே உங்களுக்கு தெரியவே தெரிஞ்சிருக்காது, ஆனால் நீங்கள் ரொம்ப நேரம் ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மாயை மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ பிரெயினில் நீங்கள் ஜஸ்ட் என்ன தான் பண்ணியிருக்கீங்க, ரோட் ரீடிங் மாதிரி ரீடு மட்டும் பண்ணியிருக்கீங்க, ஆனால் அது மண்டையில் ஏறலை. இதுதான் நீங்கள் படிக்கிற கான்செப்ட்ஸில் உங்களோட சப்ஜெக்ட்ஸில் இதுதான் நடக்குது. அதனால தான் நீங்கள் மறந்து போயிடுறீங்க. அதுதான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அப்போது ஒரு கான்செப்டை நீங்கள் வந்து ஸ்டோரி மாதிரி திருப்பி திருப்பி ரீட் பண்ணிவிட்டு உங்கள் பிரெயினை ட்ரெயின் பண்ணணும். ட்ரெயின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் ரீகலெக்ட் பண்ணுங்கள், ரீவிசிட் பண்ணுங்கள். திருப்பி ஒரு தடவை இப்போ எப்படி ஒரு டீச்சர் வந்து உங்களுக்கு பாடம் நடத்துகிறாங்க அப்படின்னா, அவங்க என்ன கையில் புக்கை வச்சுக்கிட்டேவா நடத்துகிறாங்க, அவங்க வந்து இதுதான் கான்செப்ட்டு அப்படின்னு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கிளாஸில் டெலிவர் பண்ணுறாங்களே, புக்கை வச்சுருப்பாங்க, ஃபார் ரெஃபரன்ஸ்க்கு வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரு லைனையும் அவங்க வந்து ரீட் பண்ணி அப்படிலாம் அதாவது எப்படி சொல்ல, லைன் பை லைன்லாம் வந்து ரீட் பண்ணிலாம் சொல்ல மாட்டாங்க.
இதுதான் கான்செப்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் அந்த கான்செப்டை ஃபஸ்ட்டு ரீகலெக்ட் பண்ணிவிட்டு தென் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு உங்களுக்கு அதில் என்ன புரிஞ்சிச்சோ அதை இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் சொல்லணும். அப்போ நீங்கள் சொல்லும் போதே இன்னும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சொல்லும் போதே இது எப்பயுமே என்னென்னா, ஒருத்தவங்களுக்கு நம்ம ஒரு விஷயத்தை டெலிவர் பண்ணும் போது நம்ம நல்லா பண்ணணும்னு சொல்லி நம்மளுக்கே ஒரு ஆசை வரும். நம்மளையே அறியாமல் நம்ம திருப்பி என்ன பண்ணுவோம்னா, நான் இன்னொருத்தவங்க சொல்லி கொடுக்க போகிறேன், அப்போ நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கணும், கொஞ்சம் ஒரு பெருமைக்காகன்னு கூட வச்சுக்கோங்களேன். நமக்கு தேவை அது நம்மளுக்கு தெரிஞ்சிடணும், அவ்வளோதானே. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, திருப்பியும் அகைன் அந்த கான்செப்டை நம்ம ரீட் பண்ணுவோம், திருப்பி நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நம்ம சொல்லுவோம். சொல்லும் போது நம்ம ஒன்றும் கிளாஸ் எடுக்கல, நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம சொல்கிறோம், அப்படி தானே. அப்போ நம்ம அதில் சம் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருந்தால் பரவாயில்ல. பட் இந்த இடத்துல என்ன ஆயிடுது அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை ரீட் பண்ணிட்டீங்க, தென் உங்கள் பிரெயினை ரீகலெக்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் திருப்பி திங்க் பண்ணி பார்த்துட்டீங்க அதே கான்செப்டை. தென் உங்களுக்கு புரிஞ்சதை நீங்கள் உங்களுடைய ஓன் வேர்ட்ஸில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் அதை எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டீங்க. அவ்வளோதான். இதுதான் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் இப்படி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, நீங்கள் எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸான சப்ஜெக்டாக இருந்தாலும், இது மேத்தாக இருந்தால் கூட நீங்கள் வாய்மொழியாக சொல்கிறத தியரி பார்ட்டுக்கு வச்சுக்கோங்க. மேத் மாதிரி ப்ராப்ளமேட்டிக் பார்ட்டுக்கு இதே விஷயத்த நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஸ்டோரி மாதிரி எழுத போகிறீங்க, அவ்வளோதான். வேறு தியரி கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வாயிலேயே சொல்லிடலாம், டெரிவேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதி காமிச்சிடலாம். இதை நீங்கள் ஒரு டெஸ்ட்டாக எழுதும் போது தான் பிரச்சனையாகுமே தவிர, உங்களுக்கு புரிஞ்ச ஒரு விஷயத்த உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் சொல்லும் போது நீங்கள் இன்னும் உங்களுக்கு ஏற்ற கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்க. அந்த இடத்துல நான் ஃப்ரெண்டுக்கு தான் சொல்லித்தரேன், இன்னொன்று எனக்கு மறந்துருச்சுன்னா நான் ரெஃபர் பண்ணிக்கலான்ற இன்னொரு ஆப்ஷனும் உங்கள் கையில் இருக்குது. அப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக ஏன் படிக்கிறது மறக்குது அப்படின்னா, நம்ம படிக்கும் போதே ஒரு பெரிய செல்ஃப் டவுட்டோட அந்த கொஸ்டினை ஓப்பன் பண்ணுறோம். என்னன்னா, எனக்கு இது புரியுமா, அவங்க நடத்தும் போதே எனக்கு புரியல, இதை நான் படித்து என்ன செய்ய போகிறேன், இது இவ்வளோ பெருசாக இருக்குது, நான் எத்தனை தடவை படித்தாலும் அது மறக்க தான் போகுது, அப்புறம் எதுக்கு நான் படிக்கணும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களை அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த புக்கை அந்த கொஸ்டினை ஓப்பனே பண்ண விடாமல் தடுக்கும். அப்போ இது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அது நீங்கள் அது பெருசாக அது கூட அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறது, பெரிய சீன்லாம் க்ரியேட் பண்ணாமல் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு ஸ்டோரி மாதிரி ஒரு கான்செப்டை ரீட் பண்ண போகிறீங்க, அதை உங்கள் பிரெயினில் ரீகலெக்ட் பண்ண போகிறீங்க. அதாவது ரீவிசிட் பண்ணி பார்க்குறீங்க, இது நான் படிச்சிருக்கேன், இதுக்கு இதுதான் மீனிங்கா, சரி இது இந்த பேஜில் இந்த இடத்துல இந்த இந்த சில நேரங்கள் நமக்கு அதாவது ஒரு அரைகுறையாக படிச்சுட்டு போகிறப்ப கொஷின் பேப்பரை பார்க்கும் போது நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஃபீலிங் வரும். என்னென்னா, புக்கில் பேஜ் நம்பர் நாம இருக்கும், புக்கில் லெஃப்ட்லையா ரைட்லையா எந்த இடத்துல அந்த பர்டிகுலர் சப்டாபிக் வருது, இல்லை எந்த இடத்துல அந்த பிக்சர் இருக்குன்ற வரைக்கும் எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கிற கான்செப்ட் மட்டும் மறந்து போயிடும். இது யாருக்கு நடக்கும்னா, நீங்கள் ஜஸ்ட் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி உட்காந்து என்ன சொல்கிறது, புக்கை மண்டையில் போட்டு வச்சுக்கிட்டு, ஃபேஸில் போட்டு வச்சுக்கிட்டு, புக்கு தலானி மாதிரி வச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பார்க்கும்போது இது நடக்கும். பட் அதே நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கன்சிஸ்டண்ட்டாக அதை ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் பண்ணும் போது உங்களுக்கு என்ன ஆகும், உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் இருக்குதுங்க. அப்போ நம்ம எப்பயுமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு கம்ஃபர்டான ஒரு பீப்புள்கிட்ட நமக்கு தெரிஞ்சதை நம்மளுடைய ஓன் வேர்டில் ரீவிசிட் பண்ணி நம்மளோட ஓன் இதில் நரேட் பண்ணி நம்ம சொல்லும் போது நம்ம கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆகும். இதை தான் நீங்கள் ஆஸ் அ பேரண்ட்டாக உங்கள் குழந்தைங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற வகையில் நீங்கள் சொல்லுங்க. டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் நான் இப்போ என்னோட வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் டெக்னிக்கல் டேர்மோடைய அந்த கீவேர்டே யூஸே பண்ணியிருக்க மாட்டேன். உங்களுக்கு தேவை அந்த கீவேர்டோடைய மீனிங் எல்லாம் இல்லை, இப்படி பண்ணால் இது பண்ணலாமா, அவ்வளோதான். ஸோ அதனால் நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இதில் ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, எந்த ஏஜாக இருந்தாலும் நீங்கள் ஒரு ½ an hour அவங்கள ஒரு டான்ஸோ இல்லை பாட்டோ நீங்கள் பாட வைக்கிறீங்க. ஏன்னா பாட்டு நம்ம பாடுறதுன்றது மெமரி தான். டான்ஸ் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு ஃபிசிக்கல் அங்கேயும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஜஸ்ட் லைக் தட்னு ஆடுறது வேறு, அது ஃபன்னுக்காக ஆடுறது. அப்போ உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் அவங்களுக்கான டைம் இந்த ஒரு ஹெக்டிக் பீரியட்லேயும் கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நம்பிக்கை உங்கள் மேலே வரணும். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா,
ஸ்டோரி புக்கு மாதிரி அந்த புக்ஸை நீ புக்கை ரீட் பண்ணுப்பா, நீ சப்ஜெக்டை ரீட் பண்ணுப்பா, நீ ஸ்டடி பண்ணுப்பானே சொல்ல வேண்டாம். ஜஸ்ட் மேக் தெம் டு ரீட் ஆல் த சப்ஜெக்ட் புக்ஸ். இந்த சப்ஜெக்ட் தான் எனக்கு பிடிக்கும், அந்த சப்ஜெக்ட் தான் எனக்கு பிடிக்கும், இது எனக்கு வராது, நீ அந்த மாதிரியே அப்படி சொல்லவே வேணாம். எல்லா சப்ஜெக்டையும் நீ ஒரு ஸ்டோரி புக் மாதிரி ரீட் பண்ணு. பட் அதை என்னவா பண்ணு, கன்சிஸ்டண்ட்டாக பண்ணு. தொடர்ந்து நீ பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அந்த கன்சிஸ்டண்ட்டாக பண்ணி முடித்தோன்னே, இப்போ ஒரு சாப்டர் இருக்குன்னா அதை ஒரு எப்படி சொல்கிறேன்னா 2 இதாக பிரிச்சுக்கோ. அதில் ஒரு பார்ட்டில் நீ பாதி படிச்சுட்ட அப்படின்னா, ரீட் பண்ணிட்ட அப்படின்னா, அந்த ரீட் பண்ணது எனக்கு ஞாபகம் இருக்கா, அதுக்காக வந்து லைன் பை லைன் வேர்ட் பை வேர்ட் சொல்லலை, ஒன்லி என்ன சொல்கிறேன், அந்த கான்செப்ட் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்டை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் வருஷப்படி அரேஞ்ச் பண்ணி நீங்கள் கான்செப்டை ரீவிசிட் பண்ண கற்றுக்கங்க. தென் ரீவிசிட் பண்ண விஷயத்த உங்களுடைய கம்பேனியன், அதாவது உங்கள் ஏஜ் குரூப்லேயே இருக்கிற உங்களுடைய கம்ஃபர்ட்டில், அதாவது நீங்கள் எப்படி சொன்னாலும் புரியும்னு ஒரு சில கேட்டகரிஸ் இருப்பாங்கல்ல, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட அதை சொல்லுங்கள். அவங்களுக்கு அது புரியும். அது பாதி புரியும் போது அவங்க உங்களுக்கு திருப்பி ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இல்லை பாதி நீங்கள் சொல்லும் போதும் உங்களுக்கு அதாவது நீங்கள் ஒழுங்காக முன்னாடி படிக்கலைன்னா மறக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அப்போ மறக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நீ போய் அதை எடுத்து படின்னு உன் பேரண்ட்ஸ் சொல்லாமையே நீங்களே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுவீங்க. ஏன்னா நான் இன்னொருத்தவங்களுக்கு டெலிவர் பண்ணும் போது அதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கே வந்துடும். அப்படின்னும் போது நான் அதை சரியாக பண்ணுவேன். தென் அதுக்கடுத்து என்ன பண்ணுங்கள், எழுதி பாருங்கள். எழுதுறதும் நான் வந்து எக்ஸாமுக்கு எழுதுறேன்னு எழுத வேணாம். ஒரு கொஸ்டின்லாம் ஹையர் கிளாஸஸில் உட்காந்து எழுதிட்டுலாம் இருக்கிறதுக்குலாம் நமக்கு டைம் இருக்காது, அப்படி தானே. ஆனால் டெரிவேஷன் பார்ட்டையும் மேக்ஸையும், ஏன்னா மேக்ஸு டெரிவேஷன் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டே, இந்த சில பேர்லாம் இருப்பாங்க அந்த டெரிவேஷனை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே மண்டியில் ஏறிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக ஏறத்தான் செய்யும், ஆனால் என்ன ஆகும், மறந்துடும். பட் அதே இது நம்ம என்ன பண்ணலாம், டெரிவேஷன் பார்ட்டையும் சில டஃப்பான மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸையும் நம்ம வாயினால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத விஷயங்களை எழுதி காமிச்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் படிக்கிறீங்கன்னு கிடையாது, அவங்களுக்கு சொல்லித்தரீங்கன்ற ஒரு பொசிஷனுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பிரெயின் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துரும், ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துரும். அது மறக்கவும் மறக்காது. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.